வணக்கம். திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்து குமுறல்களை கொட்டி தீர்த்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். உடனே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ்ந்து போன வேல்முருகன். அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோரது சந்திப்பில் என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் மிகவும் வலுவான கூட்டணியாக இருந்து வருகிறது. இதற்கிடையே வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக, பாஜக, புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயின் தாவேக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று பல்வேறு காய்களை நகர்த்தி வருகின்றன. அதன்படி திமுக கூட்டணியில் கடந்த சில மாதங்களாகவே சில சலசலப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகள் கடந்த சில மாதங்களாகவே திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை அவ்வப்போது வெளிப்படுத்தி வந்தனர். இது அதிமுக, பாஜக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியது. ஆனால் அண்மையில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து திமுகவிற்கு தங்களது ஆதரவு என ஒரு சேர கூறினர். இது எதிர்க்கட்சியினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் மூலம் திமுக கூட்டணியில் பல்வேறு சலசலப்புகள் இருந்தாலும் தற்போது வரை திமுக கூட்டணி உடையாமல் மிகவும் வலுவாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அதாவது திமுக ஆட்சி மீது அண்மையில் அதிருப்தியை வெளியிட்டு வந்த வேல்முருகன் அவர்கள் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் என்ற அளவிற்கு செய்திகள் வெளியாகி வந்தன. இப்படிப்பட்ட நிலையில் வேல்முருகன் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்து பேசியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேற்றைய தினம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசினார். அப்போது தன்னை சந்திக்க வந்த வேல்முருகன் அவர்களை பார்த்ததும் சட்டனை எழுந்து நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரை வரவேற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது சுமார் அரை மணி நேரம் இருவரும் அமர்ந்து சகஜமாக உரையாடியிருக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது தனது குமுறல்களை வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தன் தொகுதியில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளின் நிலங்கள் அரசு வசமுள்ள பஞ்சம் நிலங்களை வர்த்தக நோக்கத்திற்காக பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்றும் அந்த நிலங்களை மீட்டு வேளாண் கல்லூரி, பொறியியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என முதலமைச்சரிடம் வேல்முருகன் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார். மேலும் இந்த சந்திப்பின் போது தமது தொகுதி பிரச்சனைகளில் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள், ஈழத்தமிழர்களின் மீதான அத்துமீறிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார். அத்துடன் வன்னியர் சமூகத்தின் 21 இடஒதுக்கீடு போராளிகளுக்கும் கோவிந்தசாமிக்கும் மண்டபங்கள் கட்டியதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வேல்முருகன் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். அப்போது வேல்முருகன் அவர்களது அனைத்து கோரிக்கைகளையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய தீர்வு கொடுப்பேன் என வேல்முருகன் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். பெரிய கட்சி, சிறிய கட்சி என்ற பேதமில்லாமல் தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சமமாக மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.